நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த பக்தி ஒளி நேயர்களுக்கு சுவாமிநாசாய அனந்த கோடி நமஸ்காரங்கள். தீபஜோதி ஜனார்தனம், ஜீவஜோதி பிரகாசம், தீபஜோதி மகாலட்சுமி ரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு வேதங்கள். இந்த தீபம் எப்படி ஏற்றுதல் அப்படின்னு இப்ப நம்ம சொல்ல போறோம். இதுல எந்த தீபம் ஆத்துல ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா நெய் தீபம் நல்லா இருக்கும். நெய் தீபம் என்ன அப்படின்னா நெய்யிலுடைய இருக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய அருட்பிரசாதத்தோட இருக்காங்க. ஒரு பசுமாடை வளர்த்து அந்த பசுமாடுடைய பாலை கறந்து அதை தயிராக்கி தயிர்லேருந்து கடைஞ்சு வெண்ணெயாக எடுத்து நெய்யாக குடிக்கிறது. அப்பனா மகாலட்சுமி தான் பசுமாடு, அம்பாலே நமக்கு நெய் ரூபத்துல நமக்கு அனுகிரகம் பண்றா. அதனால இந்த நெய் தீபத்தை ஆத்துல சாதாரணமா எண்ணெய் விளக்கு ஏத்துவோம், நல்லெண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்துவா. ஆனா ஒரு சின்ன விளக்கு வச்சு ஆத்துல ஒரு நெய் தீபம் போடுங்க டெய்லி. அது யாருக்கு தெரியுமா? நம்ம ஆத்து குலதெய்வத்துக்கு. இந்த நெய் தீபம் நம்ம ஆத்து குலதெய்வத்துக்கு தனி விளக்கு. ஆத்துல ஒரு டெய்லி ஒரு நல்லெண்ணெய் விளக்கு எண்ணிட்டு இருக்கும், பக்கத்துல ஒரு சின்ன விளக்கா ஏத்தி நெய் மட்டும் போடுங்க. பசு நெய்யா வாங்குங்க. அந்த பசு நெய் என்ன அப்படின்னா ரொம்ப விசேஷம், ஆனந்தமா இருப்பேன். நீங்க என்ன கிடைக்கும் இதுல மகா பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானமா இருக்கும். அம்பாள் எப்படி வரா நம்பாத்துல? ஐயிகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவில் தவிலாஜினி அப்படின்னு அம்பாள் ஆனந்தமா உன்னை பாத்துல வரா. எதனால? நெய் தீபம் பிரகாசம். இந்த நெய் தீபம் யார அழிச்சு வர? அம்பாள் குலதெய்வம் வரார். எப்படி வர்றார்? ஐயனார் மாத்திர குலதெய்வம்னு வச்சுக்கோங்களேன். மகாலட்சுமி கையை பிடிச்சு அழிச்சுன்னு வராலாம் சுவாமிய ஐயனார. சாஸ்தாவரவை கேலாஷபரிகிரி சாஸ்தாவரவை கேளாய் சாஸ்தாவருகிறதை தைரியமாக பார்க்க வேணும். பார்த்தவர்கள் கேட்டவர்கள் கூப்பிட்டாதான் தான் வருவார். இது ஐயப்பனுடைய பக்தி பாடல்களே பாடுறா. என்ன சொல்றார் அப்படின்னா சுவாமியை கூப்பிட்டாதான் மாத்துக்கு வருவார். நீங்க கல்யாணம் பக்கத்தாத்துல பத்திரிகை வைக்காம நீங்க கல்யாணத்துக்கு போவேலா? அவ கூப்பிடாம நீங்க போவேலா? யாரானு பத்திரிகை நம்ம மாத்துல வச்சு கூப்பிட்டாதான் நம்ம அங்க போகணும். மதியம் யாரும் நம்மளை மதிக்கல அப்படின்னா தயவு செய்து அங்க போகாதீங்க. புராணமே சொல்கிறது, மகாபாரதத்துல கிருஷ்ண பரமாத்மா சொல்றார், எங்கேயான நீ போய் உனக்கு மதிக்காதத்துல போய் நீ மாட்டின்றனா சக்கர வியூகம் போட்டுவான் உன் நேன்பர். உன்னை சுத்தி அந்த பகை நின்று விடும். நீ நல்ல மனசோட போவ. யார் கூப்பிடுறாலோ யார் மரியாதை வச்சிருக்காலோ அவாத்துக்கு போங்க. அதே மாதிரிதான் குலதெய்வம். நீ கூப்பிட்டால்தான் வரும், குலதெய்வத்தை கொண்டாடினால்தான் வரும். எப்படி அப்படின்னா ஆத்துல சாதாரண குத்து விளக்கோ இல்ல காமாட்சி விளக்குலையோ நெய் எண்ணெய் ஊத்தி விளக்கு ஏத்தி டெய்லி பண்றோம். அந்த விளக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன விளக்கா நெய் தீபம். என்ன பண்ணணும் அப்படின்னா நெய்யை நல்லா உருக்கி போட்டு பஞ்சுத்திரி போட்டு ஏத்துங்கள். ஏத்தினா குலதெய்வம் நம்ம பாத்துல நடனம் ஆடும் சார். என்னென்ன அப்படின்னா அம்பாளுடைய கையினில் வலை கிளி கிளிக்க கால் கொலுசு கலகல ஒலிக்க அம்பாள் நடனம் ஆடுறா. அப்படி மகாலட்சுமியும் ஆடுறா. என்ன வேணுங்கிறா? நம்ம பார்த்து குலதெய்வத்தை கூப்பிட சொல்லுங்க. நம்ம கூப்பிடாம கூட இருந்திருப்போம், வராம இருந்திருக்கும், குலதெய்வம் மறந்து போயிருக்கும். எங்க வீட்டு குலதெய்வம் என்னன்னே தெரியாது சாமி அப்படின்னு எத்தனையோ பேர் சொல்லியிருக்கா. தெரியாட்டினா பரவாயில்ல சார், தீபத்தை ஏத்துங்க. நெய் தீபம் ஆத்துல. எங்க வீட்டு முன்னோர்கள் எந்த குலதெய்வத்தை வழிபட்டீர்களோ அந்த குலதெய்வம் என்னை காப்பாற்றட்டும். எத்தனை பேர் போன் பண்றாங்க தெரியுமா? குலதெய்வம் தெரியல சாமிங்கிறாங்க. இதுக்குதான் நான் சொல்றேன், அப்பப்ப இனிமேவானே பிற்காலத்துல வர்றதுலாம் எல்லாம் ஒவ்வொரு குழந்தைகள் தான் பெத்துக்கிறான். சில பேர் குழந்தையே வேண்டான்னு இருக்கா தம்பதிகள்லாம். அவெல்லாம் பரிபூர்ண வாழ்க்கையை பெறணும். சுவாமி சொல்லியிருக்கார் 16 செல்வங்கள் பெற்றுவான்னு சொல்லியிருக்கார். நம்மள்ட்ட எல்லா செல்வமும் இருக்கு, ஆனா அந்த சந்தான பாக்கியங்கிறது பெரிய விஷயம். அது சுவாமி கொடுக்கும்போது வாங்கிடணும். அது யாரு மனுஷ சக்தியே கிடையாது, தெய்வ சக்தி. அதனால அந்த பிற்காலத்தில் இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் குலதெய்வ பேரை சொல்லுங்க.
முதல்ல தாத்தா பாட்டி பேரை சொல்லி கொடுங்க. 3 முன்னோர்களுடைய பேரை சொல்லுங்க. யாருக்குமே தெரியல சார், ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாரும் குழந்தைகளுக்கு பிற்காலத்துல இது உங்க தாத்தா, உங்க அம்மாவுடைய தாத்தா, உங்க அம்மாவுடைய அப்பா, இது அப்பாவுடைய அப்பா, இவர் தாத்தா, இவர் கொள்ளு தாத்தா, கொள்ளு தாத்தா போட்டோ காமிங்க, பேர் கொடுங்க, அந்த பேரை சொல்லுங்க. அப்பதான் அவன் சொல்லுவான் எங்க தாத்தா பேர் இது அப்படின்னு சொல்லுவான். நீங்க வேணா செல்லமே, கண்ணே, மணியே, முத்தே அப்படின்னு நீங்க கொஞ்சம் இருப்பீங்க. அவன் ஒரு வயசுக்கு அப்புறம் உங்க பேரை காட்டா எங்க தாத்தா பேரே சொன்னதே தெரியாதுன்றான். தாத்தாவின் பெயரை, பாட்டியின் பெயரை, முன்னோர்கள் பெயரை சொல்லிக் கொடுங்கள். முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்ன்றதை சொல்லிக் கொடுங்கள். முதல்ல அப்படி சொன்னேன்னா நம்பாத்து குலதெய்வ பேரும் அவனுக்கு வந்துவிடும். அப்படிப்பட்ட தெய்வம். இப்போ ஒருத்தர் ஆத்துல ஒரு பொண்ணு ஆத்துல கல்யாணம் ஆத்துக்கு முன்னாடி ஆத்துல முருகர் குலதெய்வம், கல்யாணம் ஆகி அவங்க ஆத்துக்காரத்துல பெருமாள் குலதெய்வம். இந்த பொண்ணு போற பொண்ணு கல்யாணம் ஆயினோன்னு புகுந்தாத்து குலதெய்வமும் இவ புக்காத்து குலதெய்வம், இவாத்து பிறந்தாத்து குலதெய்வத்தையும் வைத்து வழிபட வேண்டும். குழந்தைக்கு போட்டோ கொடுக்கும் போது கல்யாணத்துல என்ன தெரியுமா கொடுக்கணும்? நம்பாத்து குலதெய்வ போட்டோ வாங்கி கொடுக்கணும். அதை கொடுத்து அனுப்புங்க. புள்ளியாரோட குலதெய்வத்தை கொடுங்க. யாரு குலதெய்வ போட்டோவே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கல்யாணம் ஆனா பொண்ணுக்கு பிள்ளையா லட்சுமி, சரஸ்வதி, முருகன் அதான் கொடுக்குறீங்களே. நம்ம பார்த்து குலதெய்வ போட்டோவும் கொடுங்க. அம்பாளுக்கு குலதெய்வ உருவமா இருக்கிற போட்டோவா தான் கண்டிப்பா கொடுங்க. உருவம் இல்லை சார், நாங்கெல்லாம் கல்லை வச்சுதான் வழிபடுறோம்னா அந்த அந்த பொண்ணுக்கும் அந்த குலதெய்வ பேரை மட்டும் அவர் சொல்லிட்டு போனா போதும். இதே மாதிரி செய்யுங்கள். இந்த நெய் தீபம் என்ன பண்ணிக்கிறது நம்ம பாத்துல அப்படின்னா, துஷ்ட கிரகங்களை விடக்கி நம்ம ஆத்துல பிரகாசத்தை உண்டு பண்ணார் குலதெய்வம். என குலதெய்வம் தெரியல சாமிங்கிறதுக்கு ரூபமா இங்க அம்பாள் உட்காந்துக்கிறாளாம். மகாலட்சுமிகிட்ட குலதெய்வமும் இருக்கிறது. அதனால்தான் ஆத்துல தீபம் ஏற்றோம். புரியுதா உங்களுக்கு? தீபம் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நெய் தீபத்துக்கு அவ்வளோ சக்தி. ஆத்து விளக்கோட ஒரு சின்ன விளக்குல நெய்யை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு டெய்லி ஏத்துங்க சார். நீங்க பாருங்க, அதாவது மருந்து சாப்பிட சாப்பிட உடம்பு குணமாகும் டாக்டர் சொல்லுவார். ரெஸ்ட் எடுக்க எடுக்க தான் நமக்கு உடம்புல ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஒருத்தன் திடீர்னு வண்டி தெரியாம ஆக்சிடென்ட் ஆயிட்டான், கையோ காலோ அடிபட்டு போயிட்டு டாக்டர் சொல்ற 2 மாசம் பெட் ரெஸ்ட் எடுக்கணுங்கிற. இவன் 3ஆம் நாள் எழுந்து நடக்க முடியுமா? முடியாது. டாக்டர் சொன்ன அந்த 2 மாசம் அவன் பெட் ரெஸ்ட்ல எடுத்து அதுக்கு மருந்துகள்லாம் சாப்பிட்டு குணமானோன்னு பழையபடி நடந்து ரொம்ப ஜாக்கிரதையா வாழ்க்கையில வாழறான். வண்டியை 20க்கு மேல ஓட்ட மாட்டான், பயம். சுவாமி அவனுக்கு நல்ல படிப்பை கொடுக்குற அந்த இடத்துல, அவனுக்கு புத்திக்கு நிறைய வேலையை கொடுக்குற அம்பாள். அதே போல நம்ம பாத்துல நெய் தீபம் ஏற்ற 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 கண்டிப்பா கல்யாண தடை நீங்கும். 2வது, எல்லாரும் 70-80 வயசு வாழ்வீர்கள். எல்லாருக்கும் இப்ப இந்த உயிர் பயம் நிறைய இருக்கு, அந்த உயிர் பயம் போகும். 3வது, குலதெய்வம் தெரியல சாமி அப்படின்னா அந்த நெய் தீபத்தை பாருங்க, தீபத்தை பாருங்க. அந்த ஜோதி பிரகாரத்துல உங்க சுவாமி இருப்பார். யார்த்தையும் கேட்காதீங்க, யாராலையும் கரெக்டா சொல்ல முடியாது உங்க வீட்டு குலதெய்வம் இதுதான்னு. ஆனால் அந்த நெய் தீபத்தை ஏத்துங்க, அந்த தீபத்துல இருக்க ஜோதியே உங்க ஆத்து குலதெய்வம். அவ்வளவுதான், தைரியமா இருங்க. சுவாமி உங்களுடன் அனுகிரக சக்தியா ரூபத்துல இருப்பார். அதனால எல்லாரும் குலதெய்வத்தை நல்லபடியா தரிசனம் பண்ணி அந்த நெய் தீபத்துல விளக்கேத்தி நல்லபடியா வச்சுக்குங்க. அப்ப நம்ம பாத்துல கண்டிப்பா மங்களகரமான வாழ்க்கைகள் நம்ம வாழ்வோம். இது யாருக்காக அப்படின்னா நம்மளுக்காக. நமக்கு பகவான் கொடுத்திருக்க பெரிய வெற்றிகள், அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு வாழ்க்கையில முன்னேறணும். அதனால எல்லாரும் ஆத்துல நெய் தீபம் ஏற்றி அம்பாள் குலதெய்வம் மகாலட்சுமி நம்ம ஆத்து குலதெய்வத்தை அழிச்சு வருவா டெய்லி. நீங்க அந்த வருத்தமே பட வேண்டாம். அதனால டெய்லி காலையில ஏத்தினேன்னா ரொம்ப விசேஷம். காலையில ஏத்த முடியல அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு கை காலெல்லாம் அலம்பிட்டு கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றுங்கள். மாமிசம் காலையில சாப்பிட்டு சாயந்தரம் ஏற்றக்கூடாது, அந்த விளக்க சாமிகிட்டே போகக்கூடாது. அதனால எல்லாருக்கும் பெட்டரா காலையில குளிச்சுட்டு சுவாமி விளக்கு ஏத்திட்டு நீங்க என்ன வேணா சாப்பிடுங்க. அந்த குலதெய்வம் உங்களோடும் இருந்து உங்க குடும்பத்தை ரட்சிக்கும். ஜெய் ஆதிபராசக்தி மாதாஜிக்கு ஜெய்.